குரு வாழ்க, குருவே துணை. திருச்சிற்றம்பலம். நீசபங்கம். நீசபங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஜோதிட ரீதியாக ஜோதிட மொழிகளில் கூறப்பட்டுள்ள வார்த்தையானது நீசபங்கம். நீசம் அப்படின்னா சில கிரகங்கள் சில இடங்களில் இருக்கும் பொழுது தன்னுடைய பலத்தை இழக்கும். அத்தகைய வீடுகளில் இருக்கும் கிரகங்கள் பலவீனமாகும், தன்னுடைய தன்மைகளை தருவதில் தாமதமாகும், சிலருக்கு தரவே செய்யாது. நீசத்தில் கிரகங்கள், அதாவது பலவீனமான இடத்தில் இருக்கும் கிரகங்கள். இந்த பலவீனமான இடத்தில் இருக்கும் கிரகங்களில் உச்ச கிரகங்களுடன் கூடி இருந்தால், அதாவது நீசமான கிரகங்கள் உச்சமாக இருக்கக்கூடிய கிரகங்களோடு கூடி இருந்தால் நீசத்தன்மை நீங்கி அது நீச பங்கமாகி உச்சமாகிவிடும். நீசம் அப்படின்னா என்னதுன்னா பலவீனமாகிறது. பலவீனமாகக்கூடிய இடங்களில் கிரகங்கள் இருப்பது. நீச பங்கம் அப்படின்னா என்னதுன்னா உச்ச கிரகங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலோ அல்லது ஆட்சியாக இருக்கக்கூடிய கிரகங்களுடனோ கூடியிருந்தால் நீசத்தன்மை நீங்கி அவை உச்சம் பெறும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நீசபங்கம் அப்படின்னு சொல்கிறோம். நம்முடைய தலைவர், ஆக்டர், நடிகன், தற்பொழுது டிவிகே தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய ஜாதகத்திலும் நீசபங்கம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கின்றது. அதாவது செவ்வாயானது கடகத்தில் நீசம். செவ்வாய் நீசம் பெற்று கடகத்தின் ஆட்சியாக இருக்கக்கூடிய சந்திரனுடன் கூடி உள்ளது. அது எப்படி ஆகும்னா நீச பங்கம், நீசத்தன்மை நீங்கி உச்சம் அடையும். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா நீச பங்க ராஜ யோகம் அப்படின்னு நம்ம ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நன்றி.